ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் அவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டி படி நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் நம்மளோட சேனலில் உள்ள வீடியோ டெய்லி வந்து அப்டேட்ஸாக உங்களுக்கு வரும். அதாவது கட் ஆஃப் மார்க்காக இருக்கட்டும், ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக, இன்டர்வியூ சம்மந்தமாக வந்து டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் எழுதி ஆன்சர் கீ வெளியிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் மார்க் வந்து ரிசல்ட், அதாவது நம்ம எவ்வளோ மார்க் எக்ஸாக்டாக எடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. கூடிய சீக்கிரமே வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர் இவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் வந்து வரப்போகுது. இதே பெயிலிஃபு, ரீடரு வந்து எக்ஸாமினர் எல்லாருக்குமே வந்து இன்டர்வியூ வந்து நடக்கப்படுது கூடிய சீக்கிரமே. அதற்கான அப்டேட்ஸ் டெய்லி வீடியோ என்ன மாதிரியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் கேட்பாங்க, என்ன மாதிரியெல்லாம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டுட்டு வரும். அதை கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் கீ வெளியிட்டப்பவே நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நம்ம போட்டிருந்தோம் எவ்வளோ மார்க் அப்படின்றத. அதை வச்சு நமக்கு எவ்வளோ வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து வரும் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி ஆன்சர் கீழேயே வந்து நமக்கு இவ்வளோ மார்க் தான் வந்து வந்திருக்கு அப்படின்றது தெரியும். சில பேர் சில எரர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதனால் எக்ஸாக்டாக நம்ம மார்க் வந்து எவ்வளவு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சு நம்மளுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நம்ம சொல்கிற கட் ஆஃபில் ஒரு 5 மார்க்கு, ஒரு 10 மார்க்கு வந்து குறைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம அதிக மார்க் வந்து எடுத்துக்கலாம். கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்து இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து வேரி ஆகும். கண்டிப்பாக வந்து இது வந்து பொதுவானது, எல்லா மாவட்டங்களுக்கும் பொதுவானது. அது வந்து நம்மளோட மாவட்டங்களை பொறுத்து, நம்மளோட வேக்கன்சியை பொறுத்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே வந்து நமக்கு வேரி ஆகும். அதுக்காண்டி ரொம்ப மார்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆகாது. இதுலேருந்து ஒரு 10 மார்க் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஒரு 5 மார்க் கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப வந்து டிஃபர் ஆகாது. இது வந்து ஓவரால் நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கட் ஆஃப் மார்க்குமே வந்து நம்ம குரூப்பில் நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி பார்க்குறோம். ஜென்ரல் கேட்டகரி அதாவது எந்த கம்யூனிட்டிக்குள்ளேயும் வரமாட்டேன். நான் ஜென்ரலில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த வித ப்ரையாரிட்டி கிடையாது, பிஎஸ்டிஎம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் வெறும் ஜென்ரல் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 95 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தால் தான் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து அதுக்குள்ளே வரும். அதுக்கு கீழே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சான்ஸ் வந்து ரொம்ப குறைவு. இதே வந்து ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 90+, ஒரு 90 இல்லை 91, 92 இந்த மாதிரி எடுத்திருந்தா கூட வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதாவது எந்தவித கம்யூனிட்டி இல்லாமல் வெறும் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இதே வந்து ஜென்ரல் உமனாக இருந்தாலுமே வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதனால் விமனாக இருந்தாலும் மென்னாக இருந்தாலும் ஒரு 90 மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டுமே வந்து நம்ம கட் ஆஃப்குள்ளே வர முடியும். இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, ஜென்ரல் கேட்டகரி ப்ளஸ் ப்ரையாரிட்டி, இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஆகட்டும், முதல் தலைமுறை பட்டதாரி ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 88 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து சான்ஸ் இருக்குங்க. இதே வந்து இது டஃப் அண்ட் ஹார்டு ஹியரிங், அதாவது காது கேளாதவங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு 85+ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிசியை பொறுத்தவரை அதர் தென் பிசிஎம் வந்து நீங்கள் ஒரு 90 இல்லை 90+ நீங்கள் எடுத்திருந்தால் எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லாதவங்களுக்கும் சொல்கிறேன். ப்ரையாரிட்டி இல்லை, ஒரு பிஎஸ்டிஎம் கிடையாது, ப்ரையாரிட்டி கிடையாது, நான் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 90 மார்க் எடுத்திருந்தால் தான் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிசி அதர் தென் பிசிஎம் விமனாக இருந்தாலுமே ஒரு 85 மார்க்குக்கு மேலே, 88 மார்க்கு, 89
80 மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இதே பிசி விமன் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 85 அந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தாலே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இது வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நான் சொல்கிறேங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து ஒரு 5 மார்க் 10 மார்க் வந்து குறையலாம், இல்லை கூடலாம். பிசி விமன் நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா ஒரு 80 மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். இல்லை நான் வந்து ஏதாவது ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க ஒரு 80 அந்த மாதிரி மார்க் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக கிடைக்கும். ஒரு 75 to 80 எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக வந்து பிசி கம்யூனிட்டிக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணுமா இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதுமே வந்து சப்மிட் பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணுங்க. ஸோ இல்லாதவங்க, இந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரி நீங்கள் எந்த ஒரு ப்ரையாரிட்டியும் இல்லாதவங்க அப்படின்னா வந்து ஒரு 90 மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக கிடச்சிது. இதே எம்பிசி பிசி விமனாக இருக்க பட்சத்தில் ஒரு 85 மார்க் நீங்கள் எடுத்திருந்தா ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிது. எம்பிசி விமன் நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா ஒரு 80 மார்க் ஒரு 75 to 80 அந்த மாதிரி மார்க் இருந்தாலே வந்து நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஆனால் அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விடோ கேட்டகரியை பொறுத்த அளவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து நமக்கு தனித்தனியாக வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு படி உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் தான் வந்து ஹையஸ்ட்டு மார்க் உங்களுக்கு 70 அப்படின்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு 80 மார்க் இருந்தால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம், நமக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இருக்கலாம். இதே வந்து எம்பிசி டிசி நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 80 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து தைரியமாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு லெவல் ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இதே நீங்கள் வந்து ஒரு 75 மார்க் எடுத்திருக்கேன், 77 மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் நான் ப்ரையாரிட்டி வச்சுருக்கேன், ஒரு 72 எடுத்திருக்கேன் அப்படின்னு தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணுங்கள். ஒரு 70 மார்க் ப்ராக்டிக்கல்னால் நீங்கள் ஒரு 60 மார்க்கானால் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள மார்க்குக்கும் அதில் உள்ள மார்க்குக்கும் வந்து ஈக்குவல் ஆகிடும். அப்புறம் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சியை பொறுத்தளவில் எஸ்சி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 85 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக கிடச்சிரும். எஸ்சி நீங்கள் பிஹெச்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 80 மார்க்லேருந்து 85 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 78 79 அந்த மாதிரி எடுத்துருக்கிறவங்களுமே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மாவட்டத்தில் வேக்கன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 70 மார்க் 75 மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதே ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க, எஸ்சியாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 75 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தால் 100% கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கலாம். நமக்கு கண்டிப்பாக நம்ம மார்க்கு கட் ஆஃப்குள்ளே வர நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போவோம். நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இதுக்கு கம்மியாக மார்க் எடுத்தவங்க தைரியமாக இருங்க, கிடைக்கும். இது வந்து இந்த மார்க் வந்து நான் எதோ சொன்னால் 100% நம்ம நம்பலாம், நமக்கு கிடைக்கும் அப்படின்றத 100% நம்பலாம். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாகவே வந்து நான் சொல்கிறேன். இதே வந்து எஸ்சியே இருக்கட்டும், விமன் நீங்கள் விடோவாக இருக்கீங்க, பிஹெச்டிஎம் ப்ரையாரிட்டி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 70 மார்க் எடுத்தாலே வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸாம் எழுதினவங்க வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து குரூப் 4 மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறதுனால நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. இதே வந்து பிளைண்ட்னஸ் அந்த லோ விஷன்ஸ் இருக்கிறவங்க, இது வந்து பொதுவாக எல்லா கேட்டகரிக்குமே வந்து சொல்கிறேன். ஒரு 75 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக கிடச்சிக்கும். உங்களுக்கு 75 மார்க்கில் அந்த மாவட்டத்தில் உங்கள் மார்க் 50 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, ஆனால் அதுதான் ஹையஸ்ட்டு மார்க்கு உங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு 75 மார்க் எடுத்தவங்க வந்து கண்டிப்பாக தைரியமாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அதுக்கு குறைவாக நீங்கள் 60 to நீங்கள் 70 எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்கள் மாவட்டத்தை பொறுத்து வேக்கன்சியை பொறுத்து வந்து நமக்கு மாறுபடும்.
நான் சொல்கிற மார்க்கில் வந்து ஒரு 5 மார்க் 10 மார்க் குறைவாக இருக்கிறவங்க வந்து கவலையே படாதீங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு நம்ம கட் ஆஃப்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணிங்கன்னா வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்க போகுது. அதாவது மார்க் அதிகமாக எடுத்தவங்கலாம் ப்ராக்டிக்கல் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது இல்லை. ஒரு சிலவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் வரும். ஒரு சிலவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் வந்து வராது. ஸோ நமக்கு வந்து இன்னுமே வந்து 100 மார்க் வந்து இருக்குது. இன்னும் வந்து 70 மார்க் வந்து ப்ராக்டிக்கலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு 30 மார்க் இருக்குது. அதே ஸோ டோட்டலாக நமக்கு 200 மார்க்குக்கு தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் 100 மார்க் இருக்குது. இதில் கம்மியாக எடுத்தவங்க கூட அதில் வந்து அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குங்க. ஸோ கம்மியான மார்க் எடுத்தவங்கலாம் ஐயோ நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.